தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி நேயர்களுக்கு புலரட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 20/2/2026 இன்றைய நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாசத்திலே 8ஆம் நாள். இன்னைக்கு சுபயோகம் சுபதினம். திருமணம், புதுமனை புகுதல், புது வீடு துவங்குதல், கல்யாண காரியங்களிலே பேசுவது, ஜாதக பரிவர்த்தனை, பெயர் சூட்டுதல், எல்லா விஷயமும் பண்ணலாம். இன்னைக்கு நல்ல சுபமான நாள். இது எல்லாமே அமிர்த யோகத்தினுடைய நாளினுடைய எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு திதி பேரு திருதியை திதின்னு பேரு. மாலை 3:53 வரைக்கும் இருக்கும். அப்புறம் பின் சதுர்த்தி திதி வந்துவிடும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் இருப்பார். சாயங்காலம் 9:19 வரைக்கும் உத்திரட்டாதி. பின்பு ரேவதி நட்சத்திரம் வந்துடும். புதனுடைய நட்சத்திரம், அதுக்கு அதிதேவதையும் சனி பகவான். இப்படி நிறைய காரியங்கள்லாம் சனி பகவான் சேர்ந்து இருந்தா நிலைத்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். ராகு காலம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் யமகண்டம், 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலமும் வெள்ளம் பரிகாரமும் செய்வது நல்லது. கும்பம் லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:38 வினாழிகள் 6:33 இன்றைக்கு சூரிய உதயம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனால மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே சாத்தியம் மற்றும் கரஜ யோகம் என்கிற நாம யோகங்களை உண்டு. இந்த சாத்தியம் அப்படின்னாலே குரு பூஜை செய்வது, புதுசா சிலைகள் எல்லாம் வைப்பது, தேவதா பிரதிஷ்டம் செய்வோம், அதுக்கு பூஜை செய்வது, ஹோமங்கள் செய்வது, வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்வது. அதுபோல திருதியை அப்படிங்கிறது சங்கீதம் கற்றுக்கொள்வது, சகல விதமான சித்திரங்களை கற்றுக்கொள்வது, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்றது, இதெல்லாம் நல்லதா அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், ஸ்திரமானது, பலவிதமான நல்ல காரியங்கள் செய்யலாம். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த நால்வரும் சேர்ந்து அமர்வது கும்பராசியிலே, சனியும் சந்திரனும் அமர்வது ரேவதி நட்சத்திரம் என்கிற இந்த நட்சத்திரத்துக்குள்ள போறாரு. அதனால மீன ராசியிலே, குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, செவ்வாய் மகர ராசியிலே உச்சம் என்கிற இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். சனி பகவானோட சேர்கிறார். சனியோட ராசியினுடைய அந்த எஃபெக்ட் இருக்கும். சனி இன்னைக்கு உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தெரியும். அதனால தேவையில்லாத பல விதத்திலும் பலருடன் முட்டி கொள்ளுற விஷயம், முக்கியமா தாயார் வழி உறவுகள்லாம் உங்களுக்கு நிறைய சச்சரவுகள்லாம் வரும். இன்னைக்கு சுப முகூர்த்த நேரம். பல இடத்துல நீங்க உறவுக்காரங்களை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். அப்படி தேவையில்லாம போகும்போது அவங்களோட பேசக்கூடிய வார்த்தைகள் சில சிக்கல்களை கொடுக்கும். கொஞ்சம் போட்டி மனப்பான்மையெல்லாம் மனசுல இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா அமைந்துவிடும். சிக்கல் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க அவசியம் இன்றைக்கு முருகப்பெருமானை நினைத்து கொண்டு காரியங்கள் செய்யுங்கள். வாழ்க்கை இனிமையாக அமையும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, 3ஆம் இடத்துக்கான இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்துக்குள்ள வராரு. ஆனா சனி பகவான் சேர்ந்து அமர்கிறார். சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அதனால எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன எரிச்சலும் கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களும் உங்களை ப்ரிக் பண்ணி விடும். அதனால கொஞ்சம் கூலா மைண்ட் செட் வச்சுக்கிடுங்க. சனி பகவானே ஃப்ரீசிங் ஐஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி கூலா இருக்கக்கூடியவர் தான். அதனால நீங்க எதையுமே உங்களுக்குன்னு எடுத்துக்காம ஆழ் மனத்திலே எல்லாம் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் கலைந்து போட்டு விடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுதான் நடக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். அதனால் இன்னைக்கு நீங்கள் கிளீனாக மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. கோபத்தை தூக்கி வைங்க, நல்லதாக செய்யுங்க. வாழ்க்கை நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு இப்போ பல விதத்தில் நீங்கள் முன்னேறி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள்.
திருமணம் போன்ற நல்ல தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய சுப நிகழ்ச்சிகள், சுப வரவுகள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்திலே நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்லபடியா அவங்க ஸ்கோர் பண்றதெல்லாம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாகும். ஆஃபீஸ்லேயும் நல்ல ரொட்டீன்ஸ்லாம் இருக்கும். என்விரான்மெண்ட்டும் ரொம்ப கார்டியலாக இருக்கும். அதனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆஃபீஸ் போகிறது, மனசில் சந்தோஷத்தை பெறுவது, 4 பேரை பார்க்கறதுனால வரக்கூடிய வைப்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதான நாளாக இந்த நாள் அமைகிறது. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கான உயர்வுக்கான நாள், வெற்றிக்கான நாள். சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்தக்கூடிய சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பதனாலே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அவசியம் 4 வாழைப்பழத்தை வாங்கிக்கிடுங்க, இல்லை முடிஞ்ச அகத்திக்கீரை வாங்கிக்கிடுங்க. பசுமாட்டுக்கு கையில் வச்சு கொடுங்க, அது சாப்பிட்ற வரைக்கும் கையில் இருக்கணும், அந்த மாதிரி வச்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்ட பிறகு நம்ம வெளியில் வரலாம். இப்படி பண்ணினீங்கன்னா என்ன சார் ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் கஷ்டங்களும், நன்மை பல பெருகி கஷ்டங்கள் விலகி அந்த மாதிரி நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் வந்தால் உயர்வு வாழ்க்கையில் வரும் இல்லையா? அதனால் உயர்வுக்கான வழியை இன்றைக்கு நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் அர்த்தம். அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதனாலே, சனி பகவானுடன் சேர சந்திரன் அப்படிங்கிறதுனாலே தேவையற்ற விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பலருடன் பழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். எங்கன்னா ஒருத்தரை பார்த்து அவர் அன்னைக்கு பண்ணாரே இன்னைக்கு பண்ணாருன்னு ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து மனசுல போட்டு அவங்களோட சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை எல்லாம் வரதுனால கொஞ்சம் பழச கலராம புதுசான விஷயங்களை மட்டும் மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாம அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்குள்ள போகாம இருந்தால் இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாளில நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் எழுந்த உடனே அம்பிகையின் வழிபாட்டுடன் தொடங்குங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, லாபத்துக்குரியவர் சந்திரன் அவர் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தனாலே தேவையற்ற செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள். வீட்டில் சில பிரச்சனைகள், இந்த சாக்கடை அடைச்சிக்கிச்சு, அந்த பில்டிங்கில் ரிப்பேர் ஆகி போச்சு, கரண்ட் சரியாக வரலை அப்படின்னு ஏகப்பட்ட சில்லறை விஷயங்கள் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பயணங்கள் போதும் கூட உங்களுடைய பயணங்களே சில டிஸ்டர்ப்டு பயணங்கள்லாம் இருப்பதனாலே கொஞ்சம் பயணங்களே முன்னின்று நீங்கள் அதையுமே நம்ம கரெக்டாக முன்னாடி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பிளான் பண்ணிட்டு போங்க, அதனால் சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் செலவு இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்கள். காளி தேவியை வழிபட்டு இந்த நாளை தொடங்குங்கள், வெற்றி உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வரவுக்கான நாள். யோககாரகனான சனி பகவானுடன் யோகத்தை கூடிய இந்த சந்திர பகவானும் அமர்கிறார். உத்திரட்டாதி என்கிற இந்த சனியுடைய நட்சத்திரத்திலே அமர்வதனாலே யோகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதய நட்சத்திரத்திலே ஏற்கனவே நமக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் 5ஆம் இடத்திலே. நமக்கு எல்லா விதத்திலும் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார். குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய புதிய குழந்தை வரவுகள் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிலாம் இருக்கும். புதிய சுப நிகழ்வுகள் எல்லாம் வாழ்க்கையில நிறைய இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கு நடக்கும். நல்ல சந்தோஷமான வைப், கிரியேஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் மனசை கொஞ்சம் கூலாக வச்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டு மற்ற காரியங்களெல்லாம் செய்யுங்க. பல விதத்திலும் இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிக்கான நேரம். திருகோண ஸ்தானத்திலே அமரக்கூடிய சனி பகவான் சந்திர பகவான் இவர்களும் பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம், அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் மனசுல வரும். இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணலாம், இப்படி பண்ணிருக்கணும் நல்லது,
அதுவும் பொதுத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. அதனால பதவி உயர்வு, புகழ், அந்தஸ்து, தனம் இது எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அந்த சர்வீஸ் ஓரியன்டட் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தருவதாகவும் நல்ல மதிப்பை தருவதாகவும் அமையும். அதனால சந்தோஷத்தின் வெளிப்பாட்டுக்கான நல்ல நாள் இன்று. அதை அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க. முருகனை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, 4ஆம் இடம் அப்படின்னா மண் மனை வாகன யோகம் கொண்ட இடம், மாத்ருஸ்தானம் என்கிற இடம், பாசத்துக்கு தாய் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு பல விதத்திலும் உங்களுக்கு மனதிலே மற்றவருடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், எல்லார்கிட்டையும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரை பார்த்தாலும் நம்ம சந்தோஷமாகணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் வெளியிடங்கள்லாம் செல்லும்போது அந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கானதாக மனதில் கொள்வீர்கள். அதனால சந்தோஷமா ரெடி ஆயிடுவீங்க, சந்தோஷமா எல்லாரோடையும் இருப்பீங்க. உங்களுடைய முக மலர்ச்சியை பார்த்து மற்றவர்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால எல்லாருக்கூடையும் கனிவாகவும் பணிவாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு காலையிலேயே நீங்க என்ன பண்ணுங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி முருகனை தியானித்து செய்யுங்கள். மற்ற காரியங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் மற்றும் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள போகக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசிநாதனுடைய டச்சில தான் இருக்கிறார். அதனால எல்லா விதத்திலும் உழைப்பிலே, தொழிலிலே முன்னேற்றங்கள், வியாபாரத்திலே நல்ல பாராட்டுதல்கள், உங்களுடைய உழைப்புக்கான ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று பலரால பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை. நீங்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில 10 பேரை பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும். அப்போ உங்களை கூப்பிட்டு, சார் இவரை பாருங்க, இவர் இப்படி இப்படிலாம் டைவர்சிஃபைடா இருக்கிறாரு பாருங்க அப்படின்லாம் சொல்லி உங்களை கொஞ்சம் உயர்த்தி பேசுவது உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை காலையிலேயே சிவனை மனதில் நினைத்து கொண்டு நீங்க செய்யக்கூடிய பூஜைகள் வெற்றிகரமாக அமையும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதனான சனி பகவானுடன் சேர அமரக்கூடிய சந்திர பகவான் மனதிலே குடும்பத்தை பற்றின நிறைய சிந்தனைகள் கொடுப்பார். குடும்பத்துல இந்த பண்ணணும் அந்த பண்ணணும், ஏன்னா உங்க ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களும் சேர்ந்து உங்களை நிறைய விஷயத்துல பாப்பப் பண்ணினே வருவாங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும், எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யணும். குருவின் திருவருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்க வேண்டும். முக்கியமாக சுப நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியா நடக்க வேண்டும். புதிய முயற்சிகள் மேலே தொழிலே செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள், வீடு மனை வாகனங்கள் போன்றவற்றை மாற்றுவது தொடர்பான விஷயங்கள், இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகள் இன்றைக்கு உண்டு. இந்த சிந்தனையெல்லாம் வெற்றியா மாறுவதற்கு ஒரு வழி இருக்கு. சுக்கிர வழிபாடு. காலையிலேயே நீங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடம் என்கிற இடத்துல உங்க ராசிக்குள்ளரையே உங்க ராசிக்குள்ளரையே சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து அமர்கிறார். இந்த 5ஆம் இடத்துக்குரிய ராசிக்குள்ள வந்துட்டார். சனி பகவானும் வந்திருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்துல வந்திருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாலே சந்திர பகவான் ரேவதியில இருந்தா புதனுடைய நட்சத்திரம் சொல்லுவோம். ஆனா அந்த புதனுக்கு அதிதேவதை யாருன்னா, அந்த ரேவதி நட்சத்திரத்தை அதிதேவதை யாருன்னா சனி பகவான். அப்ப சனி சேர்ந்து இருந்தால் உழைப்புக்கான விஷயம் எல்லாம் வந்து சேரும். ஏற்கனவே நீங்க ஒர்க்கஹாரிக் பர்சன், பரபரப்பா இருக்கக்கூடிய பர்சன், மற்றவர்களை எப்பவுமே எடுத்து செஞ்சு நீங்க எல்லா காரியத்தையும் செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய ஆசாமி. உங்களுக்கான வெற்றிக்கான தினம் இன்று. இன்றைய நாளை அனுமன் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். மனதிலே ஆஞ்சநேயருடைய தியானத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன்.